ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட எர்டிகா. எர்டிகா பார்த்தோன்னா பெட்ரோல் வேரியண்ட். இதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா, எப்பவும் போல் ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான். வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பிரேக் செக் பண்ணிக்கலாம். ரியலில் செக் பண்ணி பார்த்ததில் ஃபுல்லாகவே டஸ்ட் இருக்குது. பிரேக் ஷூ அண்ட் வீல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கரெக்டாக இருந்தது. ஸோ டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்கை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ட்ரம்மில் வேற இருக்க டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரியர் ரைட்டில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரியர் லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான், டஸ்ட்டு தான் இருக்குது, பட் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ இந்த சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்கையும் ப்ராப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுட்டு ரியர் லெஃப்ட்டில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரியரில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட் தான் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆயில் ட்ரெயின் ஆகிறதுக்கும் நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெண்டுத்துலையுமே ஆயில் இருக்கிறதுனால ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கை செக் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டரும் ஏசி ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா. பிரேக்கை செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. பிரேக் பேடில் இந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக் பேட் வியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா உள்ள இன்டிமேஷன் தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணும் போது மெட்டல் டிஸ்க் ரோட்டரில் பட்டு ஒரு விசில் நாய்ஸ் மாதிரி தரும். அந்த மாதிரி நாய்ஸ் இருக்குது அப்படின்னா பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணும் போதும் எவ்ரி பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வரும்போதும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிரேக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் செக் பண்ணணும். அதுதான் இந்த கேலிபர் பின்ஸ். இந்த கேலிபர் பின்ஸ் டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு பக்கம் ஸ்டக் ஆகிடுச்சுனாலோ பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேர் ஆகிடும். அது கூடவே அன்லெவலாக வேர் ஆகும். இந்த பின்னு பார்த்தீங்களா ட்ரையாக இருக்குது. ஸோ இதை லூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும். கேலிபர் பின்ஸை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரேக் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ப்ரொசீஜர் தான். பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கேலிபர் பின்ஸை கரெக்டாக லூப் பண்ணி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பிரேக் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் வரும்போது ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், ஏசி ஃபில்டர்னு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ண தான் போகிறேன். இதுதான் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போகிற நியூ ஏர் ஃபில்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா மாருதியோட தான். எல்லாமே மாருதியோட ஜென்யூன் ஸ்பேர் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்டர்லேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இந்த ஃபில்டர் சோக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பரான த்ரோ இருக்காது. த்ரோ இல்லை அப்படின்னாலே ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்கும். எர்டிகாக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிற நியூ ஏசி ஃபில்டர் இது தான். ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ணும்போது எப்பவும் போல் ப்ராப்பரான ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் வச்சு தான் இந்த ஏசி ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு அப்புறம் யாருனாச்சும் அதை ரிமூவ் பண்ணுறாங்களோ அதை க்ளீன் பண்ணி அகைன் ஃபிட் பண்ணுறாங்களோ அப்படின்னா கரெக்டான ஏர் ஃப்ளோவில் அவங்களும் அதே மாதிரி ஃபிட் பண்ணிடுவாங்க. மாற்றி ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே ரிவேஸ் ஆகிடும். ஃபில்டர்லாம் ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நேராக கீழே போய் பார்த்தோம். ஆயில் பார்த்தோன்னா பக்காவாக ட்ரைனாக இருந்தது. அப்புறம் என்ன ஆயில் ஃபில்டர் ட்ரைனேட்டே போட்டு லாக் பண்ணிடலாமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரோட பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த ஆயில் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னா அந்த டஸ்ட் வழியால் ஆயில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபில்டரை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயிலோட ட்ரெயின் நெட்டையும் ப்ராப்பராக லாக் பண்ணி டைட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ஜின் ஆயிலை தான் ஃபில் பண்ண போகிறோம். எர்டிகாக்கு பார்த்தோன்னா 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக் எடுத்து லெவலை செக் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹெட்லைட் ஸ்டாப் லைட்லாம் கரெக்டாக க்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes ஐடில் ரன் பண்ணிக்கிட்டு பிரேக்கில் நான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால அது வேற ஒன்றும் இல்லை. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணணும். கம்ப்ரெஸ் பண்ணாதான் பிரேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகி பிரேக் அப்ளை பண்ணும்போது பெடல் உள்ளே போகாமல் மேலேயே நின்று பிரேக்கு அப்ளை ஆகும். வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். வெஹிக்கிளை ஓட்டி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருந்ததுனால எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு எர்டிகா வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.